विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् आचार्यस्तु उपहामोह सहन धारण शम शम दया अनुग्रहादि संपन्नः अर्थ आगमः दृष्ट अदृष्ट भोगेषु अनासक्तः त्यक्त सर्व कर्म साधनः ब्रह्मनिष्ठितः अभिन्नवृत्तः ब्रह्म दर्भ गुणाकार भाग्य माया महत्तर्य अमृत अहंकार ममत्वादि दोषवर्जितः केवल फलानुग्रह प्रयोजनः विद्योपयोगार्थी पूर्वम् उपयुजेत् तदेव सौम्येदमग्र आसीत् एकमेवाद्वितीयम् यत्र नान्यत् पश्यति आत्मैवेदम् सर्वम् आत्मा वा इदमेकैवाग्र आसीत् सर्वम् खल्विदम् ब्रह्म इत्याद्याः आत्मैक्य प्रतिपादन फलाः श्रुतिः अमानित्वादिगुणं च ज्ञानोपायं सम्यग्राहये ಇದಕ್ಕೆ ಮುನ್ನ ಒಂದು ವಾಕ್ಯ ಶಿಷ್ಯನ್ ಮುಮುಕ್ಷುವಾಗಿರುತ್ತವೆ ಮುಮುಕ್ಷು എന്നർത്ഥ மோட்சத்துல ஆர்வம் உள்ளவர் பல பிறவிகள்ல இணையம் அனுபவித்தாச்சு லோகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கிறதோட நிஜமான சந்தோஷத்தை கொடுக்கல லோகத்துல விஷயங்கள் இருக்க எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்க இவைகளை அனுபவிப்பதனால் நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறா போல இருக்க ஆனந்தத்தோட துன்பமும் இருக்கு எல்லா விஷயத்திலும் ரொம்ப நல்லா இருக்கு தீபாவளி பட்டணங்கள் பார்த்து சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் ஆகாரமே சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடுறது நல்லதானே இருந்தது நாட்டுக்கு சுவையாத்தான் இருந்தது அடுத்த நாள் ஆயிரத்துக்கு அது விதமாகத்தான் எல்லா பதார்த்தமும் எங்க ரொம்ப காஸ்ட்லியா ஒரு பணம் வாங்கினேன்னா அது எங்கேயாவது ஆளுக்கு மாதிரி தீர்ந்து போயிட்டு ஒவ்வொரு ஆகாது அதே பதார்த்தம் இருந்தா ஒரு தானே கல்லூரி வாங்கினா போச்சு சின்ன விஷயங்கள் தான் ஆனா என்னன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் அதுக்கு பின்னால ஒரு துன்பம் இருக்குன்னு அறிவத்துக்கே ரொம்ப நாள் ஆகும் சில பேருக்கு பல பேரும் அப்ப சாஸ்வதமான ஒரு மனுஷனுக்கு ஒரு சுகம் வேணும் எந்த சுகமானது ஒரு செயல்னால வரலையோ ஆனா எப்பொழுதும் இருக்கோ அப்படிப்பட்டதான ஒரு சுகம் மனுஷனுக்கு தேவைன்னு வரும் பொழுது அதற்கு சாதனம் உண்டா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது அப்பொழுதுதான் வர வேதங்கள் வைக்க அந்த வேதங்களும் என்ன சொல்றது இங்க இருக்கிற சுகத்தை விட சொந்த நோக்க சுகங்கள் சிறந்து வசதின்னு சொல்றது அதுலயும் வைராக்கியம் வந்த பிறகு ஒரு யாகம் பண்ணி எஜம் பண்ணி இதனால வர சுகம் இல்லை எனக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடியதான சுகம் வேணும்னு கருதுறவனுக்கு அவனுக்கு சில குணங்கள் இருக்கவே ஆனால் அதன்ம அலவத்திக பிரமாத அனித்யாதித்ய வஸ்துவிவேக இவர்கள கேள்வி சொன்னார் அப்படிப்பட்டதான குணங்கள்லாம் இருக்கவேயானால் அப்படிப்பட்டதான இந்த சிஷ்யனுக்கு சொல்லணும் அது மட்டும் இல்லப்பா நீ சில குணங்களை வர வச்சு அப்படின்னு சொல்லி அந்த குணங்களை வேற எடுத்து சொல்லணும் ஆச்சாரிய அதான் அமானித்வாதி குணஞ்ச ஞானோபாயம் சமயக் ஞானே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் அமானித்வமதம் விக்ரம் அஹிம்சாட்சாந்திராஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌசம் தைரியமாச்சாரி நிகிரஹ இந்திரியார்த்தேஷு வைராக்கியமனஹங்கார ஏவச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷானுதர்சனம் இப்படி 20 குணங்களை பகவான் ஆரோக்கியமான 13வது அத்தியாயத்துல ஞானம் எனக்கூடியதான பேரோட சொல்லியிருக்கார் ஞானமே இதுக்கு ஞானம் இல்லை இது ஞானத்துக்கு சாதனம் ஏகஜானம் புரோக்தம்
ஞானம் அப்படின்னு அதுக்கு பேரே ஞானம். எவைகள் இருந்தால் ஞானம் வந்துருமோ அதுக்கு ஞானம் இல்லை. பணமே சுகம் தான். பணம் சுகமா இல்ல, பணம் இருந்தால் சுகம் வருங்கிற அபிப்பிராயத்துல பணமே சுகம் தான். அதே மாதிரி இவைகளே ஞானம். என்ன ஞானத்துக்கு அமானித்வம்? முதல்ல நான் இதெல்லாம் என்கிட்ட இருக்குங்கிற ஒரு கர்வம் இருக்கிற. நான் அவ்வளவு படைச்சிருக்கேன், இவ்வளவு பணக்காரனா இருக்கேன், இவ்வளவு அழகியா இருக்கேன், இப்படிப்பட்டதான விவகாரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. ஊர்ல யாருக்கும் இல்லாத குணங்கள்லாம் என்னிடத்துல இருக்கேன், அதெல்லாம் பயிர்வாரா இருக்கேன், யார் வந்தாலும் அடித்துக் கொள்வேன், இப்படி நினைக்கிற பட்சம் இது என்னிடத்துல இருக்கு எனக்கூடியதான எண்ணம் முதல்ல மனுஷனுக்கு போகணும். ஏன்னா இவைகள்லாம் உங்கள்கிட்ட எப்படி வந்ததுன்னு யோசனை பண்ணி பாருங்க. நீங்களா கொண்டு வந்து வரல, உங்களை விட ரொம்ப பிரயத்னம் பண்ற மனுஷனால லோகத்துல 1000 பேர் இருக்கான். ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா பகவான் போட்ட பிச்சை. எல்லோருக்கும் எந்த துறையில யார் முன்னுக்கு வரலாம்னாலும் அவருக்கு பகவான் போட்ட பிச்சை தான். அது என்னமோ அவர்களே தவிர என்னுடைய முயற்சி நான் வந்ததுன்னு சொல்ல முடியும். ஏன்னா உங்களை விட 100 மடங்கு முயற்சி பண்ற மனுஷாலா ரொம்ப பேர் இருக்கா லோகத்துல. அப்படியே சார் உங்களுக்கு மட்டும் வந்திருக்க. முதல்ல ஞாபகத்துக்கணும், கர்வம்ங்கிறது சிறுநீர் இருக்கிறாரு. நம்ம இதை சாதிச்சே நினைக்காதீங்க. நீங்க ஒன்னும் சாதிக்கல, ஏதோ ஜன்மாந்தரத்துல கர்மா பண்ணிருக்க அதோட காலமா வந்து சேர்ந்துருக்கலாம். அதே போல சில பேர் அது சின்ன செஞ்ச காரியத்தை 100 தரம் சொல்லிட்டே இருக்கலாம். தமிழ்ல அது பண்ணினேன், இதை பண்ணினேன், எழுத்து சமாதானமாக உங்க இது பண்ணினேன் அப்படின்னு 100 தரம். அவங்க எதோ ரோட்ல வந்தாலே நம்ம பயம் அந்த பக்கம் ஓடிடும். ஏதோ 1 மணி நேரம் சாப்பிடுவோம். சின்ன வயசுல இருந்து இவ்வளவு தானம் பண்ணிருக்கேன், இவ்வளவு யாகம் பண்ணிருக்கேன், இவ்வளவு ஜபம் பண்ணிருக்கேன், டெய்லி 1000 ஜபம், 20 நேரம் 1000 ஜபத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அவன் நேரம் உங்க நேரத்தை கழிச்சுட்டு இருப்பான். அப்படி ரொம்ப பேரு தன்னுடைய புகழையே தானே சொல்லிட்டே இருக்கும். இதுதான் ஜனம் பிரம்மனுக்கு. நான் அந்த யாகம் பண்ணினேன், இந்த யாகம் பண்ணினேன், அவளுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணினேன். அல்லாதீங்கோ, நீங்க என்ன தானம் பண்ணினீங்களோ அது இன்னொருத்தருக்கு சொல்லப்படாது. உங்களுக்கே நீங்க 2வது நினைக்கப்படாதுங்கிறது நம்ம தாக்கம். ஏன்னா ஒவ்வொருவரும் சொன்னா அந்த சொன்ன நீங்க பண்ணின புண்ணிய குறைஞ்சு போறத பாருங்க. நான் 7 உண்டியில 1 லட்சம் ரூபாய் போட்டேன் அப்படின்னா 10 தரம் சொன்னா எடுத்துக்கிறேன், மொத்தம் 1 ரூபாய் போட்டிருப்பான். அவருக்கு இவரை விட அதிகமா புண்ணியம் இருக்கும். நான் அவ்வளவு பண்ணிடுறேன், மற்றதெல்லாம் செலவு வச்சிருக்கேன். குடத்துக்கு குழாவை கலந்து வச்சுட்டு மேல கலத்தை ஊற்றிட்டே இருந்தா என்ன குழாவில போயிட்டே இருக்கேன். அதே போல கம்பம்னு ஒண்ணு இருக்குமையானா தன்னுடைய தற்புகழ்ச்சி தான் பண்ணினது 100 தரம் சொல்றது யாருக்கும் தெரிய வேண்டியதான அவசியம் இல்லை. உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, நீங்க வாய்ப்பு இருக்கல அப்படின்னு சொல்லலாமா? நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், எவ்வளவு படிச்சிருக்கேன், நான் சொல்றதுக்காக நீங்க படிச்சிருக்கேன். எப்ப உதவி தேவை இருக்கோ அப்பொழுது உதவி பண்ணது, அவ்வளவு போதும். இன்னாருக்கு இது பண்ணினேன்னு சொல்லப்படாது. காலம் விஸ்வம் விஸ்வம் அஹிம்சா. யாருக்கும் வாக்கினாலேயோ மனசினாலேயோ ஹிம்சை பண்ணப்படாது. சில பேர் பேசும்போதே இதனுடைய மனசு நோகும்படியே பேசுவாங்க. யாரு தப்பு பண்ணினாலும் ஏனப்பா இப்படி பண்றேன்னு கேட்க வேண்டாமே, இது இப்படி பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போங்களேன். அவன் கஷ்டப்படணும். அவன் மட்டும் பேசுறாள், அவன் பேசுவா நீங்களும் பேசணுமா? பேசும்பொழுதோ நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லயோ நம்மளுடைய மொத்த விவகாரங்கள்னாலேயோ இன்னொருத்தருக்கு துன்பம் வராம பார்க்கணும். இப்படி நம்ம பண்ணிட்டே இருந்தா லோகத்துல ஜனங்க சும்மா இருக்க மாட்டா, நம்மளை முதிச்சு விட்டு போவான்னு இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒண்ணும் அப்படின்னா நினைக்கிறாரு. நீங்க நல்ல வழியில இருக்கிற பரியத்தான் உங்களுக்கு நல்லது வருதே தவிர எழுதாலும் கெடுதல் வராது. அவன் ஏதோ உங்களுக்கு எல்லாத்த பண்ணிட்டு போயிட்டே இருந்தான்னா அவனுக்கு தான் கெடுதல், உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அந்த அபிப்பிராயம் பொறுத்துக்கிற தன்மை வரும். அஹிம்சா, அதனால அஹிம்சா சாந்தி பொறுமை. யார் ஏதோ நம்ம சொன்னாலும் சமைத்து அடிச்சாலும் அந்த கவலையப்படாது. ஏன்னா அவனுக்கு எது சிச்சுவேஷன் தெரியாது. என்னையே நான் எடுத்தேன், ஏன் இப்படி பண்றேன்னு அவனுக்கு தெரியுமோ? அவனுக்கு நம்ம பைத்தியம் போயிட்டே இருக்கா, நான் ஏன் இப்படி பழகிறேன்னு அவனுக்கு தெரியாது.
தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதம் ஞாத்வா சாஸ்திர விதானம் கர்ம கர்த்து விவாரதி. அதான் சாஸ்திரம் பிரமாணந்தே. நீ எப்படி நடந்துக்கணும்னு சாஸ்திரம் தான், அதை பார்த்து நடந்துக்கோ. ஊர்ல இருக்கிறவங்க இப்படி பண்றான்னு வேண்டாம். எப்பவுமே ருஜு மார்க்கம். மனசுல ஒண்ணு நினைக்கிறது, வாயால ஒண்ணு பேசுறது, செயலால ஒண்ணு பண்றது, அந்த மூணு ஒண்ணா இருக்கணும். வாக்கு ஒரு மாதிரி, மனசு ஒரு மாதிரி, செயல் மாதிரி இருந்ததுன்னா தப்பு. மூணு ஒரே மாதிரி இருக்கணும். மனசுல என்ன நினைக்கிறதோ அதான் வாக்கால பேசணும், எது வாக்கால பேசுறதோ அதை செயல் நடத்தணும். ஆச்சவம் ஆச்சாரியோபாசனம். குருவுக்கு போய் அவருக்கு என்னென்ன தேவை இருக்கோ நம்மளால முடிஞ்சது பண்ணணும். சௌத்தமும் எப்பொழுதும் சுத்தமா இருக்கணும். ஸ்நானம் பண்ணி நல்ல வஸ்திரங்களை கழிச்சு அப்படியே ஆச்சாரத்தோட இருக்கணும். கழிச்சு சொல்றது, மற்ற பதார்த்தம் வீட்டுக்கு எல்லாம் சொல்றது, அப்பப்ப இதை பண்றது. ஏன்னா அப்பப்ப நம்ம ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். கூடிய மட்டும் எல்லாத்துக்கும் அதை ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். சின்ன குழந்தை தொட்டு விட்டு என்ன பண்றது, பூஜை பண்ணிட்டே இருக்கேன் அப்படியே குழந்தை அடிக்கிறதா, இது மட்டும் அடிக்க. அப்படி விவகாரத்துல ஆச்சாரியங்களும் இருக்கணும். ஆச்சாரியோபாசனம் சௌச்சமும் ஐயம் எடுத்து இந்த செயலை சின்ன ப்ராப்ளம் விட்டுக்கூடாது. அதுக்கு முயற்சி பண்ணினே இதுதான். சரீரத்தையும் புறங்களையும் அடக்கணும். இந்திரியாருக்கு விஷயங்கள்ல இதெல்லாம் விஷயங்கள்லாம் ரூபம் ரத்தம் கந்தம் சத்தம் சத்தம் அவைகள்லாம் புலன்களை இழுத்து வச்சுக்கணும். அனாவசியமாக இங்க பார்க்கறது, இங்க போறது, அது பார்க்கறது, சாப்பிட்டுதான் நான் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறது, இப்படிங்கிறது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தணும். அகங்காரம் கர்வம் எவ்வளவு சாதிக்க பார்க்கலாம், இது யாராலையும் முடியாத காரியம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு அகங்காரம் இருக்கக்கூடாது. இப்படி சில குணங்கள்லாம் நாங்க வர வச்சுக்கிறோம். இதான் அமாயஸ்வாதி குணங்கள். இதை என்ன சொல்றாரு பகவான்னா, இந்த 20 குணங்கள்ல ஒரு குணம் நீ பர்மனண்டா வச்சாத மீதி குணங்கள் ஓடி வந்துடும். 20 குணங்கள் சொல்றேன், நிச்சயமாக ஏதாவது ஒரு குணத்தை கொடுத்துருந்தோ அந்த ஒரு குணத்தை நீங்க பத்திரமா சின்சியரா பண்ணீங்கன்னா மீதி 19 குணங்கள் உங்களை ஓடி வந்துடும். ஆகையா முக்கியமா மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது இந்த குணங்களை வர வைக்கணும் அப்படின்னு சீரருக்கு சொல்லணும். குணோபாயம் இதை வச்சு நான் இருக்கேன். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சிரிச்சா வச்சு சொல்றேன். ஒவ்வொரு நீங்களும் அப்படி இருக்க வேண்டாமா? குரு எப்படி இருக்கிற முதல்ல குருவானவர் நம்ம மதத்துல என்ன சொல்றதுன்னா, இன்னொருத்தவர்கிட்ட சொல்லி பிடிக்க வைக்கிறத விட நீங்க நடந்துதான் அவளுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப விசேஷம். கல்யாணம் பண்ண பையன் அடிக்கக்கூடாது. நீங்க 3 வேளையும் விடாம பண்ணணும். அது பண்ணிட்டே இருக்கிறத பார்த்தாலே ஆனால் தானா அவனுக்கு பண்ணாது. அதுதான் பெஸ்ட் மெத்தடை தவிர நீ பண்ண 100 தரம் சொன்ன எந்த மனுஷனுக்கும் உள்ளூர ஒரு ஈகோ அகங்காரம் இருக்கு. நீ என்ன சொல்றது நான் என்ன பண்ண சின்ன வயசுல இருக்கிறப்ப தெரியாது, அவருக்கு தெரியும். ஆனா உள்ளூர இருக்கு. அப்ப சொல்றாரா அது கலாய்ச்சிட்டு போலாம்னு பாக்குறானே ஒழிய ஒண்ணும் இல்லை. ஆனா பெரியவராக கிளியரா சொல்லுவான். நான் தெரியுமா எனக்கும் சொல்லி இருக்கிற பார்த்து இருக்கணும் முடிஞ்ச எதுக்கு பண்றேன் என்ன பண்ற அப்படின்பா. எப்பவுமே ஒருத்தருக்கு உபதேசம் பண்றது தப்பு. ஆனா என்ன நீங்க ஆச்சாரத்துல இருக்கணும். நீங்க அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கேன்னு இந்த அனுஷ்டானம் அவளை பண்ண வைக்கும். மனுஷன் எல்லாரும் சாதி அடிக்கிறதுல இஷ்டமே தவிர இன்னொருத்தர் சொல்லி கேட்கறதுல இஷ்டம் இல்லை. அதனாலதான் சாஸ்திரம் படிச்சவாள கூட சாஸ்திரத்துல இருக்கிறது அனுஷ்டானம் பண்ண மாட்டேங்கிறான். சாஸ்திரம் இப்படி போய் சொல்லப்படாதுன்னு சாஸ்திரம் சத்தியம் பதா சத்தியம் பிரவதித்தவ்யம் இப்படியுமே சொல்றது. உண்மையை பேசு, உண்மையை பேசுறதை விட தவறாமது அதோட இது பொய் சொல்லாத 3 தடவை தொடர்ந்து போகணும். ஒரே உபதேசம் தானே. ஏன் இப்படி சொல்றதுன்னு ரொம்ப முக்கியமப்பா. ஆனாலும் எத்தனை பண்ற சமயம் போய் சொல்லிட்டே இருக்காரு. அப்ப என்ன ஒருத்தர் சொல்லி கேட்கணுங்கிறது இதனுடைய அபிப்பிராயம் இல்லை. ஒருத்தர் அதை அனுஷ்டானம் பண்ணிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்து அனுஷ்டானம் பண்ணுவார். ஆகையால் குரு சமீபத்திலேயே இருந்தாலே அது நிறைய விஷயங்கள் சிஷியனுக்கு தானா வந்துடும். அதனாலதான் நம்ம ஊர்ல சிஷியனுக்கு என்ன பேர் தெரியுமா, நான் அந்தர்வாசி.
அங்கேவாக்கிய குரு சமீபத்திலேயே உள்ளவர். அவருக்கு சொல்ற உபதேசங்கள்லாம் கேட்கணும், அதை அப்படியே நோட்களை எழுதி வச்சுக்கணும், அதெல்லாம் இல்லை. அவர் பக்கத்திலேயே இருந்து அவரோடையே இருந்து அந்த பழகிட்டே இருந்தாலும் அந்த வழி நானா வந்துடும். குருவனோ எப்படி இருக்கணும் அது சொல்றது. ஆச்சாரியர் எப்படி இருக்கணும்? ஊஹா போகா கிரகண தாரண. ஆச்சாரியருக்கு சில பணி கேட்கணும். ஊஹா போகம் என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் புரோசன்ஸ் விசாரிக்கிறது. இதுல ஒரு காரியம் இருக்கிறதுக்கு அதுல நன்மை என்ன கெடுதல் என்ன அதை விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு காரியம் தரணும். இந்த சாமர்த்தியம் இருக்கிறவன் தான் ஒரு ஆச்சாரியம். சிஷியன் எனக்கு இது சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சிஷியனுக்கு ஏறுமா, இது இவனுக்கு வாழ்க்கையில இப்பொழுது உபயோகப்படுமா, இதை சொல்லிக் கொடுக்கறது கத்துக்கிறது அவனுக்கு எவ்வளவு கஷ்டம், இதனால அவனுக்கு வரக்கூடியதான லாபம் என்ன, இத்தனையும் மனசுல யோஜனை பண்ணி அப்புறம் தான் ஏற்படும். ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் அதனுடைய லாப நஷ்டங்கள் அதனுடைய குரோசன் கான்ஸ் எல்லாம் யோஜனை பண்ணி தீர்மானம் பண்ணக்கூடியதான நிலையில இருக்கிறவன் குரு. அப்படி இருந்தா தான் குருன்னு. குருவுடைய குறைஞ்சதுன்னா ஊஹா போகா ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா கட்டணம் கிரகிக்க தெரியலாம். அதோட மட்டுமல்ல, இன்னைக்கு சொன்னது மத்தியானமே மறந்து போயிடுவாங்க. எங்க குரு ரொம்ப பெரியவர், நம்ம சொன்னோம்னா அடுத்த கடை ஞாபகமே இருக்காது அவருக்கு அப்படின்னு என்ன பண்ணுது. அது அந்த போட்டோகிராபிக் மெமரி எடுக்கணும். இப்போ அந்த குருவா இருக்கிறவருக்கு சாதகம் என்ன சொன்னாலும் மனசுலயே வச்சுட்டு நம்ம ஊர்ல படித்தவாழ்லாம் எப்படிதான் புத்தகத்தை பார்த்து சொல்றேன்னு சொல்லக்கூடாது. இந்த ஜாதகங்கள்லாம் பார்க்கல பாருங்க, அதை கை வச்சுடுது. அதுவே ஒரு மாதம் அனுப்புறம் வாங்குவேன். நான் இந்த புத்தகம் அந்த புத்தகம் பார்த்து ரெஃபர் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பிரயோஜனமே இல்லை. எல்லாமே ரெடியா இருக்கணும். அதை பார்த்த மாத்திரம் இந்த புத்தகத்துல இருக்கு, இது சென்றும் இது எக்ஸ்பிரஸும் இது இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி யாருக்கு 10 பேருக்கு சொல்லியிருக்கேன், இது நடந்திருக்கு, இத்தனையும் அவருக்கு கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க் பண்ணணும். அப்படி இருந்தால்தான் காரணம் அது தெரிஞ்ச விஷயத்தை மனசுலயே தரிக்கிறது. அதான் ரிசல்டிவ் கெப்பாசிட்டி இந்த மனசுல தாரணா சக்தி இருக்கிறோம். இதெல்லாம் தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை உபாசனம் பண்றதுனால வரக்கூடிய சில பெனிஃபிட்ஸ். இப்படி அவருக்கும் மனசை நிகிரகம் பண்ணிருக்கணும், புலங்களை நிகிரகம் பண்ணும். எப்ப பார்த்தாலும் இது வேணும் அது வேணும் அது வேணும் ஆயிரம் இருக்கணும். மனசு எனக்கும் ஒரே கவலையா இருக்குன்னு என்னன்னா இவராலே கவலைப்பட்டதுன்னா ஈஸியா அவனுடைய கவலை போக்குறதுக்கு முன்னால இவருக்கு எனக்கு கவலை இருக்கு, இவருடைய கவலை சொல்லி விட்டாருன்னு வச்சுக்கிறேன். அவன் பார்த்தான் சரி நம்மளே தேவையில்லைன்னு போயிடும். இவ்வளவு கவலை இவருக்கு தொடர்ந்துட்டே கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் கவலைப்பட்டா முதல்ல என்னென்ன உங்களுக்கு கவலை வந்தா அந்த கவலையை பகவான் இடத்துல விட செய்யாது. என்ன பண்ணா பகவானுக்கு போய் சொல்லுவா, இருக்க கஷ்டங்கள்லாம் இன்னொருத்தவங்க சொல்லக்கூடாது. சொன்ன இன்னொரு நாளைக்கு அவளே உங்களுக்கு சொல்லுவா, இது அஞ்சு அப்படி சொல்லிவிடும் இல்லையா அப்படின்பா. கிரகத்துக்கிறவங்க இன்னொருத்தவங்க சொல்லக்கூடாது. சொல்லக்கூடியது யாருக்கு பகவானுக்கு. அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்தா குருவுக்கு சொல்லலாம், யாருக்கும் சொல்லக்கூடாது. அந்த மனசு நிச்சயம் இருக்கா, அது மனத்தை அடக்கிறது புல நடக்கிறது கர்ம தர்ம. இன்னொன்னு தயா கருணை, தயா கம்பாஷன். இது எப்படி இல்லை, ஒரு காரணமும் இல்லாம இன்னொருத்தர் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிற நினைப்ப அவளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளால முடிஞ்சு ஹெல்ப் நம்ம பண்றோங்கிற ஒரு எண்ணம் இருக்க பார்த்தா இதுக்குதான் தயான்னு. அது இருக்கா ஒண்ணு வேண்டாம், ஒரு போயிட்டே இருக்க கருத்து வேண்டாம். இமீடியட்டா நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ண அடிப்பட்டதா பாரு, முதல்ல சிரிக்கணும். என்ன பாருங்க அதுக்காக ஏதாவது விழுந்திருக்கேன் இருக்குங்களா, ஓஹோ அப்படின்னு சிரிச்சா அப்படின்றான். கொஞ்சம் இருக்கிறவங்க விவகாரம் பண்ணுங்கிற விவகாரம் இல்லை, முதல்ல விவகாரம் கருத்து தேவை இருந்தது அவங்கள சிரிக்கிறான். ஏதாவது சொன்னாலும் இன்னும் அவன் சரியாக சொல்றான். பண்ணக்கூடாது. யாரிடத்திலும் கஷ்டம் வந்து அதுக்கு நம்ம முடிஞ்ச சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. தயாந்து இது இருக்கிற குரு
அவர் கோபம் வரப்படாது. கோபம் இருந்தாலும் அந்த பிரகடனம் பண்ணிவிட தயா அனுகிரகாதி சம்பன்ன. அனுகிரகம் அனுகிரகம் கிரகம் அனுகிரகம். அவளுக்கு எப்பொழுதுமே நம்ம நல்லதே பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தயத்தின் இருக்கும். தயங்கிறத மனசுல இருக்கிறது. அதுக்கு உங்களால முடிஞ்ச பண்றது அனுகிரகாதி சம்பன்ன. குருவிட்ட என்னென்ன இருக்கணும்? முதல்ல நல்ல யோஜனை பண்ணக்கூட தீர்மானம் பண்ணக்கூடியவரா இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் அந்த கிரகிக்கிறவராகவும் கிரகிச்சதை நடிக்கிறவராகவும் மனசுல மறக்காம வைத்துக் கொண்டவரா இருக்கணும். புலநடக்கம் இந்திரியங்கள் மனதை அடக்கணும். இதெல்லாம் இருக்கணும். தய இருக்கணும். அவருக்கு 4 பேர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இத்தனை குணங்கள் இருந்தா தான் குரு அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா இருக்கு சார். ஆனா ஒன்னும் படிக்கல சொல்லவர். சாஸ்திரங்கள் படிச்சிருக்கோம். ஏன்னா மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா இந்த கஷ்டம் போக்குறது இதுதான் சாதனம்னு சொல்ல தெரியும். அப்பா இப்படி இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொன்னா இதோ இந்த ஸ்லோகம் படிங்க இந்த ஸ்லோகம் படிக்கணும் சொல்ல தெரியும். இவருக்கே தெரியாது. இவருக்கு சொல்லிக் கொடுப்பார். குருவானவர் எப்படி மார்க்கம் இருக்கிறது. ஒரு மனுஷன் கட்டத்துல இருந்தாருன்னா அந்த கட்டத்துல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு மார்க்கத்தை காண்பிக்கிறவர் குரு. அவருக்கே மார்க்கம் தெரியும் எதுவுமே இருக்காது. ஆகையால் முதலில் சாதமஹா. அப்புறம் திருஷ்டா திருஷ்ட போகேது அநாசக்தா. அது வேணும் இது வேணும் இது வேணும்னு லோகத்தில் இருக்கிற போகங்கள்ல அட்டாச்மெண்ட் இருக்கிறவரை இருக்கக்கூடாது. ஏன்னா போகத்துல நான் இதை அனுபவிக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருந்ததையானால் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். சாதாரணமா பாருங்க, இந்த பொருள் எனக்கு வேணும்னு நினைச்சோம்னா நீங்க எடுத்துக்கோன்னு சொல்லுவேடா. எனக்கு வேணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குதையானால் அது எனக்கு வேணும் நான் வச்சுட்டு பார்ப்பனே தவிர இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வராது. அப்ப இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு என்ன என்ன நமக்கு இல்லாத பண்ணாலும் பரவாயில்லை, இதனால என்ன அப்படிங்கிற எண்ணம் உள்ளவன் தான் இன்னொருத்தருக்கு கொடுப்பான். ஆகையால் திருஷ்ட அதிர்ஷ்ட போகேது. இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான சுகங்களிலோ அல்லது மேல் உலகங்கள்ல இருக்கக்கூடியதான சுகங்களிலோ அவனுக்கு ஆசை இல்லை. எதுல ஆசை இருக்குன்னா அந்த பிரம்மத்துல தான். அந்த சாஸ்வதமான ஒரு சுகம் மோட்சம் இருக்கியா அதுதான் அடையணும்னு பார்க்கறானே தவிர லௌகிகமான விஷயங்கள்ல ஆசை இருக்கக்கூடாது. லௌகிகமான விஷயங்கள் ஆசை எல்லாருக்கும் தான் இந்திய இல்ல இல்ல. சின்ன விஷயங்கள்ல பெரிய விஷயத்துல இருக்கணும். சின்ன வயசுல இருக்கும்போது சோழாபுடி மூடியெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், கணக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அவைகள்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ஏதோ இருக்கணும். ஏதோ இந்த கிரிக்கெட் விளையாடுறவங்க பொம்மை எல்லாம் அதை எடுத்து வீடு முழுக்க ஒட்டிட்டு இருந்தோம். அது ஒரு காலத்துல இருந்தது. கொஞ்ச நாள் என்ன இருக்குன்னா அதற்கு தீர்த்து போட்டான். அச்சுக்கட்டா சேர்த்து வைக்கிறது என்ன இருக்குன்னா எல்லாத்தையும் அது பிரயோஜனம் இல்லை. ஆனா இப்ப என்ன இப்ப ஒரு ஆசையும் இல்லையா, இப்ப வேற ஆசை வந்து அது வந்ததுனால இது போச்சு அவ்வளவுதான். இப்ப அந்த பொருள் வேணும் இந்த பொருள் குக்கரே 100 குக்கர் வேணும்னு ஆசை. எனக்கு என்னன்னு சொல்ல முடியாது. சொக்கா இருக்குன்னு ஒரே சொக்கா மாதிரி அதே மாதிரியே டிசைன்ல வேற பேர் இல்லை. அமெரிக்கால இருக்கிற சொக்கா வேணும், ஆஸ்திரேலியா இருக்கிற சொக்கா வேணும். இல்ல 2 இருந்தா போறாலும் இல்ல 3 நிமிஷத்துக்கு வந்தாலும் இல்ல 100 சொக்கா வேணும். அது வந்துட்டே இருக்குது. எனக்கு அது இருக்கு பார்த்தீங்களா, இது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சொல்லிட்டே இருக்கும். அதுல ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறவன் கர்ம சாதனா. இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். கர்மாக்கள்லயே சில பேருக்கு பாருங்க சும்மா இருக்கிறது பிடிக்காது. அது பண்ணணும், அதுக்கப்புறம் யோசித்தவம் பண்ணணும், சாதம் பண்ணணும், அதுக்கப்புறம் மேல பண்ணலாம். எந்த கர்மா பண்ணாலும் சொந்தம் ஒண்ணுதான். ஆனா சொந்தத்திலேயே இது ஜாஸ்தி நாள் அங்க இருக்கணும். சொந்தத்திலேயே எல்லாரோட வசதியா இருக்கணும். இப்படியும் வருஷம் முக்கியம், இப்படியும் வரிசையா இப்படி வரிசையா பண்ணிட்டே இருக்கும். அந்த கர்மா பண்ணணும் இந்த கர்மா பண்ணணும். உலகத்துல எல்லாரோட நிறைய கர்மாக்கள் நான் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றது. கோயிலுக்கு கும்பாபிஷேகம் என்னுடைய ஏகதேசமா நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறது.
கர்ம சாதனங்களை எல்லாத்தையும் விட்டுடும். ஏன்னா கர்மாவனால நிஜமா மோட்சம் இல்லை. கர்மாவனால சித்த சுத்தி தான். சித்த சுத்தி எழுதணும், ஜபம் பண்ணணும், கர்மத்தை பண்ணணும், பூஜை பண்ணணும், ஹோமம் பண்ணணும். ஆனா இவைகள்லாம் நமக்கு ஏதோ சந்தலோகத்துக்கு மனசுல பண்ணாதீங்களா? மனசு சுத்தமா இருக்கணையானால அந்த ஆச்சாரியன் சொன்னதான வேதாந்த வாக்கியங்கள் மனசுல இருந்து இந்த ஜன்மாவிலேயே மோட்சத்தை கொடுக்கணும். பகவானே ஜெயம் கீதா நாம சகசிரம் பகவத்கீதை வாசிங்க, சகசிரமத்தை வாசிங்க, அந்த காரியம் பண்றோம் இந்த காரியம் பண்றேன் காமிய கர்மாக்கெல்லாம் பண்ணாதீங்களோ. கர்ம சாதனா பிரம்மவிது, பிரம்மன பிரம்மத்தை சொல்லக்கூடியதான உபனிஷத்துகள். அந்த உபனிஷத்துகள் மக்கள் சொல்ல தெரியும், எல்லாம் அறிந்தவரா இருக்கணும். அதனால்தான் சொல்லும் பொழுதே முதல்ல இருக்கணும் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியம் ஞானம் உள்ளவர், வேத ஞானம் உள்ளவர். ஞானம் இருக்கிறார், ஆனால் ஆச்சாரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆச்சாரம் இருக்கு. நம்ம ஜபம் பண்றோமோ இல்லையா, எங்க குரு ஜபம் பண்றாங்க போகல, அவராவது பண்றாரு. அவன் எல்லாருக்கும் சொல்லிட்டு நீ அது பண்ண நான் அதை பண்ணிட்டேன் டிவி பார்த்துட்டே இருந்தா குருவாரா அவன் எப்படி இருக்கணும்? அவரும் அனுஷ்டான் இருக்கிறான். அதனால பிரம்ம வீடு பிரம்ம சிலவர் என்ன தெரிஞ்சுருப்பான், எல்லாரும் தெரிஞ்சது எதை கேட்டாலும் அவன் சொல்றான் தெரியுமா? ஆனா என்ன தினந்தோறும் வேற காரியத்துல நமக்கு நேரம் இருந்திருப்பான். காரணம் கேட்க போறது செஞ்சது அவருக்கு பேரு குரு இல்ல. குருவானவங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி பிரம்மத்தை அறிந்தாரோ அதையே 4 பேருக்கு சொல்லிட்டு அந்த எண்ணத்திலேயே இருக்கணும். அதனால பிரம்ம வீட்டையே அறிந்தவர் மட்டும் இல்ல, அதிலையும் ஈடுபட்டு இருக்கார். யார் வந்தாலும் சொல்லிக் கொடுக்கறது, யாரிடத்தையும் எதையும் எதிர்பாராம சொல்லிக் கொடுக்கின்றது, எப்பொழுதும் தானும் அந்த பிரம்ம ஞானத்திலேயே இருக்கிறது. அப்படி இருக்கும் லௌகிகமான விஷயங்களை பேசுறது, அதை பார்க்கறது, அதை பார்க்கறது, பொழுது பார்க்கறது, அதுக்கு பேர் குரு இல்லை. பிரம்மவித பிரம்மனிஷ்டிதா கெட்ட நடத்தை இல்லாதவர், இதெல்லாம் சிஷியனுக்கு எடுக்கப்படாதுன்னு சொன்னேன். இவருக்கு இருக்கக்கூடாது, ஜம்பம் இல்லாம இருக்கணும். நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன், எங்க குருவுக்கு நான் 20 வருஷம் பயிரை பண்ணேன் டெய்லி. இது சொன்னாலும் வச்சுங்களேன், இதுவே 2 நாள் ஆகும், எல்லாம் போயிடுதுங்க. விவகாரம் என்ன, நான் என்ன பண்ணினேன், நான் என்ன உயர்ந்தான காரியங்கள் பண்ணேன், நீங்க சொல்லிக்கணுமா? அவளைதான் புரியும். எப்பவுமே நம்ம உயர்வானது மற்றவர்களுக்கு தானா புரியணுமே தவிர நாம எதுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். கர்வம் வரக்கூடாது. கோகடம் ஏமாத்துறது, மாய சாட்சியம், இன்னொன்னு ஒண்ணு சொல்றது ஒண்ணு நடந்துக்கிறது. இப்படி மாயா மாஸ்டரியா பயத்தறிவு நமக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. உங்களால முடிஞ்ச காரியம் நீங்க பண்ணிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். மாயா மாஸ்டரியா அமிர்தா சிஷியர் மட்டும் போய் சொல்லாம இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் போய் சொல்லாம அலங்கார கர்வம் இருக்கிறவன எல்லாம் இல்லாதவர், தோஷம் வர்ஜின் இவைகள்லாம் தோஷம். சிஷியர்கிட்ட இருந்தாலும் தோஷம் தான், குருவனிடத்தில் இருந்தாலும் தோஷம் தான். குருவிட இந்த குணங்கள்லாம் இருக்கக்கூடாது, தோஷங்கள் இல்லாதவர். கேவல பரானுகிரக பிரயோஜன, இன்னொருத்தருக்கு அனுகிரகம் பண்ணணும் எனக்கூடியதே எண்ணமா இருக்கணும். ஒரு சிஷியன் வந்தானே, நீ எவ்வளவு கொடுக்குற, எப்படி இருக்கேன், என்ன பெரிய உத்தியோகத்துக்கு பெரிய இடத்துல இருக்கியா, ஒரு மினிஸ்டரா இருக்கியா, உனக்குதான் மாதிரி சொல்றேன் ஆரம்பிக்கணும். அதனால இவர்கள் லாபம் வரும். துரோணாச்சாரியர் இருக்க, அஸ்வத்தாமா இருக்க, 2 பேரும் ஒரே குருவிட்டதான் வர. துரோணாச்சாரியர் ராஜகுமாரன், பஞ்சால தேசத்துக்கு ராஜகுமார். அஸ்வத்தாமா ஒன்றுமே இல்லாத பிராமணன். இல்ல 2 பேரும் ஒரே குருவிட்டதான் வர. ஒரு 10 வருஷம் வேதாந்தங்கள், தர்மங்கள், தனுர்வேதங்கள் எல்லாத்தையும் வர. இவர்கள் எல்லாருக்கும் முடிச்ச பிறகு அனுப்பிச்சு விட்டாரு. கேரளாக்கும் உங்காச்சு நீங்க போயிட்டு வரலான்ட்டு. அப்ப என்ன சொன்னா, இந்த துரோணாச்சாரியர் சொன்னாங்க, நான் ராஜகுமாரனும்
ஊருக்கு போறேன், கொஞ்ச நாள் ஆனா எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிடுவா, நான் ராஜா ஆயிடுவேன், உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா என்னை வந்து பாருங்க அப்படின்னு அஸ்வத்தாம சொன்னேன். குருபாங்க இவர்கிட்ட. அதுக்கப்புறம் அஸ்வத்தாமனுடைய அப்பா அவர்கிட்ட சொன்னார், இது 2 பேரும் என்ன ஆச்சுங்க, இவா 2 பேரும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அவர் போய் ராஜாவா ஆயிட்டாரு விவகாரம் முழுக்க. அதுக்கப்புறம் திருப்பதனும் துரோணாச்சாரியர். திருப்பதன் போனால் அந்த திருப்பதன் ராஜா ஆயிட்ட, துரோணாச்சாரியர் ரொம்ப ஏழ்மையான வேலை. என்ன பண்றது, ஏழ்மையான வேலை ஒரு பொண்ணு கல்யாணம் வேலை பண்ணி வச்சிருவான். வீட்டுல எங்கடா விவகாரம்னு அவருக்கு வயசான கல்யாணம் பண்ணணும். அம்மா அப்பா சொல்றேன் எப்படின்னா, பொண்ணுக்கு ஒரு 15-16 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல கால் கட்ட போட்டுடணும். கையிலுக்கு ஒரு விவகாரம் ஒரு உத்தியோகத்துக்கு போனா முதல் சம்பளம் வந்ததுன்னா சம்பளம் கொடுத்ததுன்னு அம்மா என்ன நினைக்கிறா, இவன் ஆபீஸ்ல வந்து கரெக்டா டைமுக்கு வர மாட்டேங்கிறான், கல்யாணம் பண்ணி வச்சா அவர் சொல்லி வைக்க கேட்பான் அப்படின்னு நினைக்கிறது. கல்யாணம் பண்ணணும். இந்த விவகாரம் வந்து எண்ணிக்கையில அனாதிகாலமா என்ன பண்றது, கல்யாணமும் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்தாச்சு. விவகாரம் என்னன்னா, இவருக்கும் ராஜ்யம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வேலைக்கு ஒண்ணும் கிடையாது, ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கார், படிப்புக்கு வந்திருக்கார். என்ன பண்றா பாவம் அந்த குழந்தைய. சில குழந்தைகள்லாம் சாதாரணமா இருக்கும், சில குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படும். அர்த்தம் இருக்கேன் பாத்தீங்களா, ரொம்ப கல்யாணம் யாரோ ஒருத்தர் வந்தார், அவன் அர்த்தம் நான் பால் சாப்பிட்டேன்னு அந்த குழந்தை சொல்லு. இந்த அர்த்தம் வந்து அம்மா இதெல்லாம் பால் செய்யணும், அதுக்கும் பால் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவா பாவம், எங்க போவா பாருங்க. ஒரு டம்ளர்ல அந்த அரிசி மாவை போட்டு அதுல கலத்தை கலந்து அதுதான் ஆட்சி கொடுத்தாங்க. சாப்பிட்டு பால் வெள்ள கலரையா இருக்கா, போறதே ஏமாத்தம். இதை பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே மனசு ரொம்ப வருத்தம். இந்த அளவுக்கு நான் எதுவும் உபயோகம் இல்லாத அளவுக்கு நான் இருக்கேன்னு நினைச்சிருந்து அப்புறம் திருப்பதில் இருக்க போறேன். இதற்கு போல யாரையும் கேட்கறது இல்லை, இருந்தாலும் ராஜா கிட்ட போறேன். போனா அந்த திருப்பதி மகாராஜா கஷ்டப்பட்டுவார். என்ன ஆச்சுங்க, ராஜம் வந்துருக்கு, காசு வந்துருக்கு, மனுஷன் போயிட்டு 9 பேருக்கு ஞாபகம் வச்சுருந்தோம், காசு மனுஷால மாற்றி விடும். காசை எட்டி வைக்கணும். நம்ம காசை நமக்குள்ளேயே வந்துருக்காது. காசு இருக்கு, அது சில காரியங்களுக்கு உபயோகப்படவே தவிர அதுவே வாழ்க்கை இல்லை அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். மனுஷன் காசு வந்தா மாறிவிடுதா, அது இருக்கல. மனுஷன் முக்கியமே தவிர காசு முக்கியம்னு நினைப்பு யாருக்குமே வரக்கூடாது. இது என்ன, ராஜ்யம் வந்தது, அதிகாரம் வந்தது, காசு வந்தது, என்ன ஆச்சு, அவருக்கு அவருடைய வாழ்க்கை செயலை மாறிடு. இவர் வர ஜெய பிராமணன் தந்தைக்கு வந்திருக்கார், வந்து அருமையிலே சொல்றார், நம்ம 2 பேரும் ஒன்னா படிச்சோமோ இல்லையோ, இன்னைக்கு ஞாபகம் இருக்கா, கஷ்டம் வந்தா வந்து பாருங்க சொன்னேன், அதுக்கு அர்த்தம் வந்துருக்கேன்னு சொல்றான். அவர் பார்த்தா இத்தனை பேர் இருக்கா, அத்தனை பேரு என்ன ராஜாவுக்கு கொண்டாடிட்டு இருக்கா, இது வந்து கிழமை துணியோட வந்து கதை துணியோட வந்து நீங்க வந்து என்னோட படிச்சோட காலேஜ் வந்து ஸ்கூல் போயிட்டேன்னு சொல்றேன், அதான் நம்ப முடியாது போகும்போது அனுப்பிச்சுட்டேன். அவர் போகணும், தம் மேல கணக்கு வருத்தம் வந்து என்ன காரியம் நான் பண்ணுவேன் பண்ணலாமான்னு அங்க இருந்து நடந்து போயிட்டே இருக்கேன். அங்கே ஒரு குழந்தைகள் ஒரு ரூபா விளையாடிட்டே இருந்தது, கால் கீழே விழுந்திருக்கு, அதோட கையில எல்லாருக்கும் அம்பு இருக்கு. அந்த அம்பு விழுந்து வச்சிருந்த குழந்தைகளை நெட்டி நெட்டி குளத்துல பார்க்கறது கிட்ட போனாங்க. அந்த பரானுகிரக புத்தி பாருங்க. இன்னொருத்தருக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் விழுந்திருக்கு, நம்மதான் வருத்தத்தான் இருந்துருக்க. இவ்வளவு காசு வீட்டுக்கு போகாமல் எங்கேயோ கால் போற இடத்துல போயிட்டு இருக்காரு. ஆனா கல்பனையோட வந்து ஒரு எண்ணம் இருக்கு, அதான் பார்க்கணும். அங்கே போன என்ன ஆச்சுன்னா பாலத்தே விழுந்திருக்கு, கணத்துல விழுந்திருக்கு, அதை எடுக்கிறதுக்காக எங்களால முடியல. இத்தனை எல்லாரு கையிலும் அம்பு இருக்கு, வில்லு இருக்கு, அதை எடுக்க தெரியல. ராஜ்யம் வந்து கேட்டாங்க, இது எனக்கு தெரியல, என்ன தெரியும், ஆனா சும்மா பேசாது, நடந்து காட்டுருவோம் அப்படின்னா. என்ன நான் அம்பு வீட்டுல பால் தெரிஞ்சு போயிடாது, திரும்பி இருக்கிற அது உபயோகம்
இறங்கணும், இறங்கிதான் எடுக்கணும். அது ரொம்ப ஆழமா இருக்கு. அதுல ஒரு கணக்குல நானும் இருக்கேன். எங்களுக்கு ரொம்ப விட தெரியும். குறாதல்ல அந்த ரொம்ப வீட்டுல எடுத்துட்டாரு அம்ப இருக்க அதை கரெக்டா அடிச்சா அந்த போறதுல அது வெறுமனை ஒட்டிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அது கீழ்த்தில வர அந்த அம்போடுக்கு பின்னால வராமல் இன்னொரு அம்பா அடிச்சு, அதோட பின்னால வராமல் இன்னொரு அம்பா அடிச்சு வரைச்சே அதை எடுத்தேன். எடுத்து கையில கொடுத்துட்டு அவ ஒண்ணுமே சொல்ல பால கையடிக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டான். அந்த குழந்தை எடுத்து அந்த கால் கடிச்சதுமே யார் எடுத்து கொடுத்தாங்கிறது ஒரு கல்வி சொல்றது கூட தெரியும். அவன் பாட்டு விளையாட்டுல போயிட்டான். இவர் பாட்டு இவர் போயிட்டான். இவரும் எதிர்பார்க்கல. இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும், நிஷ்கல்மஷமான ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பாராமல் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு அனுகிரக புத்தியை அவருக்கு இருந்தது. ஆரம்பத்துல எந்த குணங்கள்னு தெரியும். அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். இது சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு நடந்த சரித்திரம். ராத்திரி 8 மணிக்கு பீஷ்மபிதாமன் அத்தான குழந்தைகளை கூப்பிட்ட இன்னைக்கு என்னென்ன நடந்தது, என்ன ஆட்கள் அப்படின்னு குழந்தைகளை கேட்டு அவர்கிட்ட பிரிச்சு விட்டு அவர்தான் தூங்க வைப்பாங்க. அது ஒரு பழைய தாத்தா காடியாது. ஒரு பீஷ்மபிதாம வேறாச்ச அப்ப எல்லா குழந்தைகளும் சொல்லிட்டான். அதான் இது போல பால் விழுந்துட்டு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு 15 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். யாரும் ஒருத்தர் வந்தா இப்படி பண்ணினா இல்ல. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, நான் அந்த குழந்தைகிட்ட ஒன்றுமே சொல்லல இருந்தேன். அடகுக்கு போறார். மந்திரியை கூப்பிட்டார். என்ன ஆச்சுங்க, இது போல ஒரு व्यक्ति இப்படி இருக்காரா, கர்ம தொழிலோட இருக்காரா, அவர் இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளதான் போவார். குதிரை எடுத்து நீங்க எல்லாம் போயிட்டு கேட்கணும் அழைத்து வந்துருக்கோம். என்ன ஆச்சுங்க, இந்த ஒரு வித்திய யாருக்கு தெரிஞ்சிருக்கணும், பரசுராமருக்கு தெரியும், எனக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியும். நானும் கிருபாச்சாரியர்கிட்ட இந்த 105 குழந்தைகளுக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்துருக்கேன். கிருபாச்சாரியருக்கு சொல்லி எல்லாமே சொல்லிக் கொடுத்தாச்சு. அவர் அதாவது ஐசியோட டீச்சர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது யாருக்கும் பரசுராமருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட இந்த குழந்தைகளை அனுப்ப முடியும். அவர் தபசிலே இருக்காருன்னா அந்த பரசுராமர் சொல்லிக் கொடுக்கறதுங்கிற விசாரிக்கிறதுனால ஒரே தபசுக்காக அவர் 4 மணி ஜபத்துக்காக ராத்திரி 9 மணிக்குதான் எழுதுகிறேன். என்ன தபசோ என்னமோ விவகாரம் இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல ஆர்வீதியாளர்களோட கோபம் உலகத்துல இருக்க எல்லா கருத்தையும் கொண்டுட்டார். எத்தனை தான் அடிச்சு கொண்டுட்டார் யாராலையும். அவருக்கு கபிச்சுதான் தர்மம் தருவதெல்லாம் ஏன்னா அவர் வராம ஒரு கல்யாணம் பண்ணிட்டார். அவ்வளவு பண்ணப்படாது. இந்த தெரிஞ்சு எவ்வளவு பிராபலம் இருந்தாலும் அதுல ஒரு சூழ்நிலை தெரிஞ்சுக்கணும். இப்படி அத்தனை கோபத்தை செலுத்தின வாழ்க்கையில நினைச்சிருந்த ஒரே தமத்துல இறங்கிட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவேன், எனக்காக சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா நாமே நம்ம பையன் எவ்வளவு தேர்வு செஞ்சு கொடுத்தா செல்லமா இருக்கிறதுனால வராது. குரு சொல்ற குரு பக்தி வரணும். யாரா இருக்க முடியும் யோசனை பண்ணின வந்த அன்னைக்கு அப்பவே எழுதி வந்துட்டான். இல்லதான் 100 பேர் குடும்பம் போனா போனா எழுதி வந்துட்டான். இந்த குழந்தை சொல்லிட்டேன், இன்னில இருந்து நீங்க இந்த 105 பேர்களும் நீங்க தான் குரு அப்படின்னு கௌரவ பாண்டவாளுக்கு குருவா நியமனம் பண்ணினார். அதுக்கு முன்னாடி கிருபாச்சாரியர் தான் குரு. துரோணாச்சாரியர் இருந்தார். வாழ்க்கை மறைபோய் இதுக்கு முன்னாடி எப்படி சார் இருந்த அடுத்த வேலைக்கு ஆகாரம் இல்லைன்னார். இன்னைக்கு ராஜகுரு ஆயிட்டார். இப்போது இப்ப என்ன அவருக்கு அடுத்த ராஜ்யம் வர்ற அளவுக்கு உயர்ந்தார். அத்தனை பேருக்கும் ஒரு குருவாய் அத்தனை பேருக்கும் அவளை சொல்லிவிடலாம். காரணம் என்னங்க, அந்த வாழ்க்கையில இன்னொருத்தருக்கு ஒரு ஹெல்ப் எதையும் எதிர்பாராமல் சகாயம் பண்ணணும் எனக்கு உரியதான ஒரு குணம். அந்த அவர்களை காரியம் பண்ண மனசுல வண்டியில கவலை இருக்கார். ஏன் அவன் ஒரு மனுஷன் எந்த நிலையை வந்தால் எந்த நிலைக்கு உயர்ந்தால் அதான் குணங்கள். நம்ம என்னமோ நினைக்கிறோம், இது ஒண்ணுதான் மொத்தத்தையும் நினைக்கக்கூடாது. உனக்கு நல்ல குணங்களோட இருந்தேனால் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு குணமானது உங்களுக்கு மேல் நிலையில கொண்டு வந்துட்டோம். அதான் அதோட அனுகிரகம் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அனுகிரகத்துக்கு காரணமா பாத்திராளாக நம்ம இருக்கணும். அப்படி பிரயோஜன
எப்பொழுதும் நம்மளால முடிஞ்ச சகாயம் ஒருத்தருக்கு பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருக்கிற வரைக்கும் குருன்னு பேரு. அது மாதிரி வித்யோபயோகார்த்தி என்ன குருட்ட என்ன இருக்க காசு இருக்கா ஏன்னா நிறைய எல்லாத்தையும் தொடர்ந்து விட்டவர இது வேண்டாம் அது வேண்டாம் நினைக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறதா இருக்கிற காசு ஒரு மூலையில போட்டு இருப்பாரு. அங்கே போகணும் இங்கே போகணும் அங்க இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இங்க இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியான்னு போட்டு விட்டு யாருக்காக பாப்பாங்க அதெல்லாம் சுத்தி விட்டு ஒரு குருவே இல்லை. எதோ வந்ததா ஒரு மூணு எடுத்து பண்ண அவ்வளவுதான் கலை பண்ணணும் அதுல பண்ணிக்கலாம். இப்படின்னு ஒரு மனப்பான்மை இருக்கிறவர் அவர் என்ன பண்றாரா இப்போ பிரயோகார்த்தி நம்மகிட்ட இவ்வளவு பொக்கிஷமான ஒரு விஷயம் குரு கொடுத்திருக்காரு. அது யாருக்கு சொல்லுவோம் இதே ஒரு எண்ணம் தானே யாரு வந்தாலும் சொல்லணுங்கிற ஒரு எண்ணம். உபயோகார்த்தி பூர்வம் உபதிஷேத் அவருக்கு அந்த சிஷியனுக்கு சொல்லணும் ததேவ சோமியேகம ஆதி ஏகமேவ அத்விதீயம். அப்ப இந்த உலகங்கள்லாம் பாக்குற உலகங்கள் உலகம்னா என்னது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டாங்க. ஜெகதோ நாமரூபாதி பிரவிபத்ரஸ்யா இந்த உலகம் இருக்க இது ஆச்சாரியா 4 விசேஷம் கொடுத்திருக்காரு. மனசாப்யரூபஸ்ய அநேக கர்த்திரு போக்திரு சம்யுக்தஸ்ய. இந்த உலகம் நீங்க ஜெனரலா ஒரு வார்த்தையில சொல்றேன். உலகத்துல எத்தனை பொருள் இருக்குன்னு நீங்க எண்ண முடியுமா? அதுக்காக நினைச்சு பார்க்க முடியுமா? மனுஷியார் இருக்காங்க. மனுஷாருக்குள்ளேயே எல்லாருக்கும் 2 கதை 2 காலம் 2 பக்கம் ஒரே மாதிரிதான் சார் இருக்காங்க. ஒருத்தர மாதிரி ஒருத்தர் இருக்காரா? இது ஒரே மாதிரி இருந்தாலும் மனுஷனுடைய மனசு எப்படி இருக்கு? ஒரு சின்ன காரியம் நடந்தாலும் இது நல்லதுங்கிறவங்க ஒருத்தர் தப்புங்கிறவங்க ஒருத்தர் கேட்கறது. ரொம்ப சீரியஸுங்கிறவங்க ஒன்றும் சீரியஸ் பையங்கிறவங்க. ஒவ்வொருத்தருடைய மனசும் ஒரு ஸ்திதியில ஒரு சிச்சுவேஷன்ல ஒவ்வொருத்தருடைய மனசும் ஒவ்வொரு விதமா ஆடுறாங்க. எப்படி சார் ஒண்ணு உங்களால சொல்ல முடியும்? எத்தனை பொருள் இருக்கு தெரியுமோ? ஒரு கார் பார்க்கறதுல எத்தனை கார் என்னென்ன விதமா ஒரு நாளைக்கு இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போனேன். அது முன்னால இருக்கேன் எங்க கார்ல உட்கார முடியல. அதனால காய்கறி அதெல்லாம் தயார் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. உட்கார்ந்து தெரிஞ்சு போறோம். இங்க கார் இருக்கிறாரு அற்புதமா உட்காந்து ஆனந்தமா உட்காந்து ஆசையான உட்காரு. எத்தனை கார்ல விவகாரம் பாத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் அந்த மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ரோஜா புஷ்பம் வருது. எத்தனை ரோஜா புஷ்பம் ஒரு அரளினா கலர் கலரா வருது சார். கலர் அரளிங்கிறான், ரோஸ் அரளிங்கிறான், நெருப்பு அரளிங்கிறான், மஞ்சள் அரளிங்கிறான். எல்லாம் உரளை அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா. அரளிகள் அப்படி யாரு அரளி புஷ்பம் பாட இஷ்டமா. அந்த அரளிகளே எத்தனை கலர் எத்தனை விதம் பாருங்க. அதே மாதிரியா பழங்கள் முன்னெல்லாம் இவ்வளவு பழம் சாப்பிட்டா பண்ண தெரியல. இப்ப எங்க பார்த்தாலும் பழகுது தோணுங்கிறோம். ஊர்ல இருக்கிற எல்லா பழமும் நம்ம ஊர்ல உள்ள மட்டும் ஆகாசத்துல இருக்கிறது. முன்னெல்லாம் வாழைப்பழம் மாம்பழத்தை தவிர ஒன்றும் தெரியாது. அதனால எல்லாம் ஒன்னும் பார்த்தா பண்ண தெரியல. ஏதோ அப்பப்ப ஆப்பிள் வரும். அந்த ஆப்பிள்னு சொன்னா ரொம்ப கணக்கார சாப்பிட பழம் நமக்கு அவ்வளவு சாதாரண எல்லோருக்கும் கிடைச்சது வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்திலேயே கோவப்பழம்னு ஒண்ணு கதை தேவாலயம் சொன்னா அதே மாதிரி யாருக்கு வந்த பிறகு சாப்பிடுவோம். சாதாரண தேவாலயம் சாப்பிடுவாங்க. மற்றவாழ தேவைதான் சாப்பிடுவேன். இப்படி இருந்தது. இப்ப என்னடா என்னென்னமோ பழம் இருக்கு. அது என்ன முள்ளுக்குள்ள பழம் தான் இருக்கு. அது அதை கட் பண்ணியே கொடுக்குறேன். இல்லை இவ்வளவு பழங்கள் அதை பகவான் எப்படி பார்க்கலாம். பொருள்கள் என்ன, பொருள்கள் வித்தியாசங்கள் என்ன? ஒரு மாம்பழம்னு சொன்னா வெறுமன மாம்பழம் சொன்ன போறாங்க. அதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. மனுஷாளுக்கு பேர் வச்சிருக்காளோ மாம்பழத்துக்கு அது தாங்கிறான், அந்த இதுங்கிறான், நகரத்துங்கிறான், என்னமோ பேர் சேலம் மாம்பழங்கிறான். எத்தனை பழங்கள் எத்தனை விவகாரங்கள். புஷ்பங்களோ பழங்களோ பொருள்களோ மனுஷாலோ பிராணிகளோ எத்தனை பொருள் இருக்கு. எல்லாம் தயார் பண்ணவரையால ஒரே பரமாத்மா தான். அநேக கருத்து போக்திரு சம்யுக்தஸ்ய. இந்த உலகமானது பல பேர்கள் அனுபவிக்கிறோம். சில பேர் வேலை செய்யணும்.
சில பேர் கொஞ்ச நேரம் வேலை செய்யணும், நாளை அனுபவிக்கிறோம். சில பேர் நிறைய வேலை செய்யணும், கொஞ்ச நாள் அனுபவிக்கிறோம். அநேக தத்துவ சம்யுக்த காமரூபாதி பிரதிபக்த இப்படி மனசாட்சிய சிந்தனா ரூபத்திய ஒண்ணு வேண்டாம். இந்த சரீரத்தை தயார் பண்ணினா பகவான் எப்படி பண்ணாலும் நடக்க முடியுமாங்காத அந்த மகாவிஷ்ணு நினைச்சு பார்க்கணும். அவர் பாருங்க ஆனந்தமா தயாரம் பண்ணிட்டு இருக்கார். பார்க்கல கட்டத்துல அம்மா உட்கார்ந்து இருக்கான். காலை குடிக்கிறா போல, காலை தொடல குடிக்கிறா போல. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? உலகத்துல எத்தனை பேர் குரல் இருக்காத அவளுக்கெல்லாம் எல்லா அவயவும் உண்டானு பாக்குறாரு. அம்மா அவன் எத்தனை பங்கு இருக்கான்? அந்த குழந்தை பையனுக்கே 2 கண்ணு ஒழுங்கா இருக்காதுனால இடம் இருக்காது, முடி எல்லாம் இருக்கா, நீட்டா இருக்கா, மூக்கு இருக்கா, கரெக்டா அதெல்லாம் பண்ணு வளருமா என்ன கவலை அவருக்கு இல்லை. நீங்க வந்து ஒரு நாள் நிம்மதியை தூங்குறாருன்னு நம்ம இருக்கேன். எந்தெந்த இடத்துல எங்கெங்க ஒரு குழந்தை பறக்கிறதுன்னா அந்த குழந்தைக்கு எல்லாம் இருக்கா, விரல் இருக்கா, விரல்லாம் 3 நாள் ஒவ்வொரு வரலும் 3 நாள் மடிஞ்சிருக்கா. ஆனா அப்பதான் நான் தண்ணி சாப்பிட முடியும். வேற நீரா நீட்டா அப்படியே இருந்ததுன்னா எப்படி சாப்பிடுறா? ஒரு சின்ன காரியத்தை பண்றதுக்கு ஒரு ரோபோ பண்றதுக்கு இவன் கோடி கோடி செலவு வைக்கிறான். 10 வருஷம் 20 வருஷம் டிசைட் பண்றான். ஒண்ணுமே இல்லை சார். ஆனா வயசுல குழந்தை பறக்கிறாங்க. அந்த குழந்தை இப்படி இல்லை சார். 16 வயசான அவங்க நீட்ட பறக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்களே எங்கே இல்லை அதான் முன்னாடியே சேவை பண்ணிட்டு இருக்காரு. 16 வயது ஆகணும், அவங்க நீரை வளர்க்கணும், காய் வளர்க்கணும். இப்படி இருந்தாரு. அதான் மனசாட்சியை அவர் பண்ணக்கூடியதான செயல்கள் அவர் இப்படி பண்ணினார் என்கிறது யாராலையும் மனசுனாலையும் நினைக்க முடியாது. அதே நீங்க பண்ண வேண்டியது சர்வப்பிரகரணாயிரோ நமக்கு சொல்லுவாங்க. வாயிலிருந்து விடலாம் சொல்லுங்க. அவ்வளவே தவிர என்ன பண்றான்னு உங்களால் நினைக்க முடியுமோ அது இந்த உலகம். அப்படிப்பட்டதான உலகங்கள் எல்லாம் தான் உண்டாகிறதுக்கு முன்னால எப்படி இந்த வெறும் சத்தாகத்தான் இருந்தது. அதே இடபத்திரே ஆதி ஏகமேவாத்யம் அந்நிலைய பார்க்க முடியுமா? நான் அந்த பரம்புகளை பார்க்க முடியுமா? பார்க்கலாமப்பா. பார்த்தியான நிறுவனை பார்க்க முடியும். இப்ப நாம் எப்படி பார்க்கிறோம்? நான் இருக்கேன், புத்தகம் இருக்கேன், புத்தகத்தை கண்ணால் பார்க்கிறேன். இப்ப நிலை பார்த்தா வெறும் வேற்றுமை உள்ளதான நிலை. நான் வேறு, புத்தகம் வேறு. இந்த புத்தகத்தை பார்ப்பதற்காக எனக்கு ஒரு கண்ணு வேறு. இந்த கண்ணானது வேலை செய்வதையானால் ஒளி வேறு. ஒளி இருந்தா தான் என் கண்ணை பார்க்கும். என் கண்ணு மேல ரொம்ப அபிமானம் எனக்கு இருந்தாலும் அந்த கண்ணு என்னடா வெளிச்சம் இருக்கிறதும் பார்க்கும். இருக்குள்ள பார்க்க அது எப்படின்னா பொருள் வெளிச்சத்துல இருக்கணும். கண் எழுத்துல இருந்தாலும் பரவாயில்ல, பொருள் வெளிச்சமா எழுத்துல இருக்க பொருள் மேல வெளிச்சம் இருந்தா பார்க்கும். ஆனால் பொருள் இருக்கிறது நீங்க வெளிச்சத்துல இருந்தா தெரியும். மத்தியானம் 1 மணிக்கு அப்படியே போயிட்டு பாருங்க, உள்ள சாமி இருக்க அம்மா இருக்கணும் இல்ல, நீங்க வெளியே நிற்கிறாரு, அடுத்து வெளிச்சம் இருக்க கிட்டதான் இருக்க, உங்க கண்ணை பார்க்கல. வர ஏன்னா நான் கர்ப்பபுரியில அந்த கர்ப்பபிராந்தத்துல அந்த கல்வரையில வெளிச்சம் இல்ல, இங்க இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியல. ஆனா இங்க வெளிச்சம் இருந்து பொருள் வெளிச்சமா இருந்தா தெரியும். என்ன காரணம் அப்படின்னு வெளிச்சம் கண்ணு மேல விழப்படாது, வெளிச்சம் பொருள் மேல வேணும். எவ்வளவு கண்டுபிடிச்சோட பிராச்சீன ஆச்சாரியா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் இருந்தா பொருள் தெரியும். வெளிச்சம் பொருள்ல இருந்தா தான் தெரியும். இது ஜோதி வகிக்கரணத்துல ஆச்சாரியா சொல்லிட்டேன். ஜோதிஷ்கரணம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவ்வளவு உலகங்கள்லாம் பண்றல அவர்கள் ஒன்றை அனுபவிக்கும் பொழுது வேற்றுமை வேலை. நான் வேறு, பொருள் வேறு, பார்க்கிற கண்ணு வேறு, வெளிச்சம் வேறு. இப்படிப்பட்டதான பல பொருள்கள் வேற்றுமையுடன் இருந்தால் லௌகிக எப்பொழுது வேற்றுமைகள்லாம் ஒண்ணுமில்லையே, நான் நானாக ஆகிவிட்டேனோ, நான் என்னை மட்டும் பார்க்கிறேனோ, அந்த நிலை தான் மொத்த நிலை. அங்கே விட்டது தேவையில்லை. நான் என்னை அறிவதற்கு விட்டு வேணுமா? நான் என்னை அறிவதற்கு வேற ஏதாவது வேணுமா? ராத்திரி நீ தூங்க போறேன், 1 மணிக்கு எழுந்து ஏதோ ஒரு காரியத்துக்கு அச்சனை முடிப்பு வந்தது. முடிப்பு வந்ததுலே நான் உங்களுக்கு தெரியறதா இல்லையா? நம்ம எங்க போயிட்டே நினைக்கிறோம்.
நான் முடிச்சிருந்தேன் அப்படின்னு திரும்ப மறுபடியும் படுத்துறேன், கண்ண முடியும் படுத்துறேன். இந்த நான்கிற ஒரு அறிவு வந்தது, அந்த அறிவு என்ன வெளிச்சத்துல அறிவு வந்தது. வெளியில புத்தகத்தை பார்க்கணும்னா உங்களுக்கு வெளிச்சம் வேணும், கண்ணு வேணும், புத்தகம் இருக்கணும். உங்களை அறிவதற்கு வெளிச்சம் வேணுமா? கண்ண முடியுமா நான் தெரியாதா? அதுபடி சார் நான் மட்டும் அறியறதுக்கு வேற வேண்டாம் வேணுமா? அந்த நானுங்கிறதான் பிரம்மப்பா. நீ இந்த நாளை ஏதோ வேற எதுவும் அந்த மனுஷன் நினைச்சிருந்தா ஆண் என்றும் பெண் என்றும் பணக்காரங்க இந்த சம்சாரத்தை அல்லது கஷ்டம் உங்களுக்கு உங்களுடைய ஸ்வரூபம் வந்து சாட்சாத் பிரம்மஸ்வரூபம். ஈஸ்வர சர்வபூதானம் கிருத்தேசே அர்ஜுன திட்டதி ராமையும் சர்வபூதானி எல்லாரோட்டாதி மாறியா. ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் பரமாத்மா இருக்காரு. இந்த மகாவிஷ்ணு இங்க இருக்காரு, இந்த இதயத்துக்குள்ள இருக்காரு. அறிவியே நம்ம என்ன பண்ணிடணும், நான் செய்யணும். என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, என்ன ஏதாவது மதிக்கலாம். இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கு, பகவானும் உங்கள்கிட்ட இருக்காரு. பகவானே நீங்க நமஸ்காரம் யாராவது நமஸ்காரம் பண்ணீங்கன்னா நீங்க என்ன எனக்கு நமஸ்காரம் ஒன்றும் நினைக்காது. இந்த இதயத்துக்குள்ள பகவான் நம்ம ஊர்ல கை கொடுக்கறது இல்லையா? கை கொடுத்தா கையை வைக்கணும், கூப்பிட்டு கை கொடுக்கணும். அதோ அப்படின்னு நான் பார்த்துக்கலாம், யாராவது பார்த்துங்க. ஒருத்தரையே கொடுக்கூடாது, ரெண்டு கையும் நமஸ்காரம் பண்ணும். இதுல நமஸ்காரம் கண்ணாடி நமஸ்காரம் பண்ண பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். ஆனா தெரிஞ்சுக்கலாம், யாராவது நமஸ்காரம் பண்ணீங்கன்னா உமக்கு இல்ல, உங்க இதயத்துக்குள்ள இருக்கிற பரம்பரும் அந்த எண்ணம் இருக்கணும். எப்பொழுதுமே நமக்குள்ள பரமாத்மா இருக்காரு, அவர் இருக்க தொட்டுத்தான் நமக்கு எவ்வளவு மதிப்பு. பரமாத்மா தாங்கிற ஞானம் என்னிடையில் கண்ணை தவிர இன்னொன்றை பார்க்கவில்லையோ, கண்ணை தவிர இன்னொன்றை கேட்கவில்லையோ அந்த நிலைக்கு பூமானது ஆத்மைவேதம் சர்வம். ஐயா இந்த உலகங்கள்னா ஆத்மா தான். இது அதுங்கிறத அங்கத்தினால கிரிகத்தை பண்ணினா, செங்கிலிய பண்ணினா, மோதிரத்தை பண்ணினா, பாகவத்தூர்னு பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை பண்ணினா, மஞ்சி மோதிரத்தை பண்ணினா, கலைகள்லாம் பண்ணினா, எல்லாமே பண்ணினா என்ன என்னது அங்கெல்லாம். அதே மாதிரி உலகத்துல இத்தனை பொருள் வந்தாலும் அத்தனை பொருள் சத்துனால செய்யப்பட்டது. சத்துனால செய்யப்பட்டதுனால இதெல்லாம் பரமாத்மா தான். ஒன்று வசத்தை ஒண்ணு தாய்த்தே நினைக்க வேண்டாம். நமக்கு தெரியல என்ன, அது வந்து அதனுடைய சேவை பார்த்து ஏமாந்துருப்பாரு. ஒரே கடவுள்தான் மிச்சனும் பண்றாங்க, தேங்கோடனும் பண்றாங்க. தீபாவளி கரப்பாங்க எல்லாம் அவளுக்கு நல்லா தெரியும் புருஷாவை எப்படி ஏமாத்துறது. பண்றதெல்லாம் கடவுள்தான் விவகாரம் எல்லாம் அதுல எண்ணெய் போட்டு அது பண்ணி பண்றாங்க. இதுல தேங்கோடம் ரொம்ப நல்லா இருக்கும், இது நுண்ணு தேங்கோடம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி அப்பப்ப இது ஏதோ அதை பண்ணி நல்லா இருக்கும். விவகாரம் நல்லா நீங்க பாட்டு அதுக்குள்ள இதுக்குள்ள அப்படின்னு சாப்பிடுங்க. இந்த சாப்பிட்டே கெட்டு போயிட்டு விவகாரம் முழுக்க இருந்தா விவகாரம் அது பண்ணி கொடுத்தாங்க, இது பண்ணி கொடுத்தாங்க, ஒரே சந்தோஷம் ஆனந்தம். கடைசியா அவளுக்கு எல்லாம் தெரியும் என்ன விவகாரம். நாக்குத்தான் விவகாரம், அந்த நாக்கு கண்டுபிடிக்கல பாத்தீங்களா விவகாரம் முழுக்க. வெவ்வேறு ஸ்டேட்ல இருந்தாலும் கடன் மாசம் வெவ்வேறு பேரு வெவ்வேறு சுவை இதை வச்சது நீங்க ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் ரூபம் மாறினாலும் பேரு மாறினாலும் உள்ள இருக்கிற ஐட்டம் ஒண்ணுதான். அதே போல உலகங்கள் முழுக்க பல பல காலப்பட்டாலும் இருக்கிறது ஒரே பொருள். சித்தி சேதனாதம்யா ஜனமா இருந்தாலும் சேதனமா இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய தத்துவம் ஒண்ணுதான் சாமி. ஆத்மை வேதம் சர்வம் ஆத்மாவா இதம் ஏகேவ ஆதி. இத்தனை வேற்றுமைகள் வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தது? வெறும் ஆத்மா தான் இருந்தது. செங்கிலியோ வரையோ மோதிரமையோ நகவத்தோ எது வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? வெறும் தங்கத்திற்குதான் இருந்தது. அந்த தங்கத்துல இத்தனை மணி நேரம் தனித்தனி பேரு அதை வச்சு தனித்தனி ஒண்ணு உன்னோட சேகப்படாது பாருங்க. அதுக்கெல்லாம் தனித்தனி பாக்கி தனியை வச்சு ஆனா விவகாரம் முன்னாடி எப்படி எல்லாம் கலந்து ஒரு உருண்டையா இருந்தது. அதே மாதிரிதான் உலகத்துல அத்தனை பொருளும் சேர்ந்து ஒரு பிரம்மமா இருந்தது. ஆத்மைவேதமந்திர ஆதி அருவம் சங்கீதம் பிரம்மா இவையெல்லாம் ஒரே பிரம்மம் தான்.
சிறியவரா வேற்றுமைகளோட வாக்கியமோ அவைகள்லாம் ஒரே பரம்பொருள் தான் என்று வித்யாத்யாக ஆத்மைகத்வ பிரதிபாதன பராஸ்ருதி இத்தனை ஸ்ருதிகளவர் குரு சிஷ்யனுக்கு சொன்னார். இத்தனை வித்தியாசங்கள் அவருக்கு சொன்னதும் அந்த சிஷ்யனுக்கு. ஏன்னா அந்த சிஷ்யனுடைய மனசு லௌகிகமான விஷயங்களில் போகாமல் காசு எப்படி சம்பாதிக்கணும், அது எப்படி பண்ணணும், எப்படி இந்த தூக்கிலே உங்களுக்கு வரப்படாது. ஏன்னா இந்த எண்ணங்கள் உங்களை மறுபடியும் மறுபடியும் நம்ம சம்சாரத்திலேயே தொலைக்காது. என்ன பண்றோம்? ஒரு கார் மார்க்கெட்னு வச்சுன்னா அவன் தூங்குறானா இல்ல, அந்த கார் நாளைக்கு ஏறுமா இறங்காத ஒண்ணு நீங்களே ஏறி இருக்க அதோட அங்க இருக்கிற இடத்துல தான் இருக்கு. அது வெறும் வெறும் சேரலாம். ஆனா அந்த சேர வச்சு இவன் பண்டிகை எடுத்துருக்கான், அதுல காசு கொடுக்கலாம், நஷ்டமா எடுத்துக்கலாம், ஒவ்வொன்னு அழகா ஒருத்தர் என்னவும் பண்ணியே லாபம் வந்ததுங்கிற ஒரு விவகாரம் ஒன்றும் பண்ணலாம். அந்த கம்பெனியில அவன் பாட்டு காரணம் இருந்துட்டு இருக்கான். இந்த எண்ணத்துல எட்டான பேரும் கோடி கோடியாக மனுஷால வந்து டைம் வேஸ்ட் பண்றா தெரியுமோ. இதோட மஞ்ச புக்கு ஒன்று அந்த குதிரை அவன் அசமேதையாக பண்ணிட்டே இருப்பான். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல போயிட்டே இருந்தாலும் அந்த புத்தகத்துக்கு அவன் என்ன உபயோகம் வாசிக்கிறாங்களோ வாசிக்கிறது தரம். அந்த காலத்துல அப்படி வாசிக்கிறான். மனுஷாரிய மனசு எங்கெங்கே ஓடுறது பார்த்தீங்களா, அது வேண்டாம். அதோ அந்த இடத்துல இருக்கு. உனக்கு அப்பதான் சாஸ்வதமான ஒரு சுகம் வரும். இதனால உனக்கு பணம் வரலாம் தான், பணம் வர வர மனசுக்கு கவலை. இத சொல்லி கொடுக்கணும். அந்த குருவானவர் நீயும் மோசத்துக்காக வந்துவிட்டாய், உனக்கும் இத்தனை விவகாரங்கள் பார்த்து பார்த்து அனுப்பு கட்டியாச்சு. இவன் ஏறாது. அதுக்கு முன்னாடி சொன்னா ஏறாது. இதெல்லாம் பிரயோஜனம் ஓடி போயிடும். கைராக்கியம் வராத வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் வேதாந்தம் சொன்னாலும் அவன் நிக்க மாட்டான். அடுத்த நாள் ராசியா வர மாட்டாங்க. இன்னும் தெரியாம இன்னைக்கு வந்துட்டான். இந்த குரு மரியாதையை தப்பிச்சு போயிடுவோம். இந்த சட்டம் வரவேண்டாம் அப்படிப்பான். அவனுக்காக வைராக்கியம் வந்ததுன்னா அப்பொழுது மறுபடியும் அவனுடைய மனசானது லௌகிகமான விஷயத்துல சேராமல் இருக்கணும் என்பதற்காக என்ன பண்ணணும்? குருவானவர் இப்படி லாஜிக் சொல்லித்தரணும். உபனிஷத் வாக்கியங்களை தத்துவங்களை எடுத்து சொல்லணும். இப்படி சர்வம் கல்விதம் பிரம்மா இத்யாத்யா ஆத்மைகத்வ பிரதிபாதன பராஸ்ருதி இவளையும் உபதித்தே. உபதிஷ்டிராயே பிரம்மணோ லட்சணம். ஏதோ உபதேசம் பண்ணிட்டார், அவெல்லாம் நம்மளால வந்து ஏதோ ஊதிவிட்டார், காதுல போனா போட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். உபதிஷ்டா கிராஹயே உபதிஷ்டின்னு என்ன அர்த்தம்? சித்த இருந்து சொல்லித்தரான்னு அர்த்தம். ஏதோ அப்படியே கைக்குள்ள சொல்லித்தரேன், இல்ல இந்த கம்ப்யூட்டர்ல சொல்லித்தரேன், பிரயோஜனம் இல்லை. அக்கத்துல இருந்து அவர் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் அந்த பிரம்ம லட்சணங்கள் நோக்கி ஆத்மா பரதபாத்மா விதரோ விமிருத்யோ விகோபோ விஜயத்வ அபிவாத சத்ய காம சத்ய சங்கல்பா. பரமாத்மா எங்கோ இருக்கார் நினைக்காதப்பா. ஆத்மா உனக்குள்ள தானே இருப்பான். உங்களை விட்டு போக மாட்டார் பரமாத்மா. உங்களுக்குள்ளேயே இருக்க ரத்னம் வந்தே ஜெகத்குரு உங்க இதயத்துல இருக்காதவள். அவரை விட்டு விட்டீங்கன்னா அங்க போய் இல்லை. ஆத்மா அவருக்கு புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லை. இதுதான் எனக்கு புண்ணியம் வரணும், பாபம் போகணும், அது இதுங்கிறது. புண்ணிய பாபங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவர். அபகரபாத்மா இல்லை, கவலை இல்லை. நம்ம யாரை உபாசிக்கிறோமோ அவருக்கும் கவலை இருந்ததுன்னு அவர் நம்மளை படிக்க விட்டார். ஒரு கவலையும் இல்லை, கிடைத்ததும் இல்லை, காலம் இல்லை. அப்படிப்பட்டதான தெய்வம் அப்படின்னு அவர் எங்க இருக்கார்? நேரில் நமக்கு நேரம் பார்க்கலாம். விவேகானந்தர் கேட்டாரா பாரதத்தை பார்க்கும் பொழுது முதல்ல அந்த கேள்வி கேட்டேன், என்ன வேணும்னா நீங்க என்ன பண்ணிட்டு காய் மாட்டா உபாசன மாட்டேங்க, எனக்கு காமிக்கலான்னு கேட்டாங்க. நான் பார்க்கணும் மேம்பாடு அவரை பார்க்க இதர்கள் வேற எங்கேயும் இல்லாத கேள்வி கேட்கறாங்க. நேரம் பார்க்கணுங்கிற கண்ணில் இருக்க நம்ம பார்க்கறா போல பார்க்கணும்னு தாங்க முடியும் அவங்களால. அவர் சொன்ன உங்க பையனை எப்படி விட்டா பிரயோஜனம் இல்லை, காமிக்க முடியாது, போயிடுவாங்க. காமிக்கிறேன்பா, ஆனா என்ன பண்ண நான் சொன்னபடி நீங்க நடந்துக்கலாம், அப்ப காமிக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு நம்பின
சொன்ன வார்த்தைய நான் பார்த்தேன், நான் காமித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை நம்பினா அவருக்கு சீடராங்க பார்த்தாலே விவேகானந்தர். நீங்க கேட்க நான் நான் பார்த்ததான ஒரு சொரூபம் இல்லை, பார்க்கக்கூடியதான சொரூபம் இல்லை. கண்ணால பார்க்கக்கூடியதுல மனசால அனுபவிக்கக்கூடியதாக. இது முதல்ல சொன்னா கேட்டு போயிருக்கேன். வேற எங்கேயும் இல்லை, நம்ம உருவமாக நமக்குள்ள ஆத்மா பரோட்சா பிரம்மா மிருத்யும் சோகம். அந்த பரமாத்மாவுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, கவலை இல்லை, வருத்தம் இல்லை, சேத்தனம் இல்லை, மரணம் இல்லை. இதுதான் மனுஷன வாழ்க்கையிலே காலம் எழுந்ததுமே முதல் இருக்கிறது என்ன. அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பாடு என்ன, சாப்பாடு கல்யாணம் இருந்ததுமே மறுபடியும் சாயங்காலம் இருக்கிறது என்ன. இதேதானே எதையானோ சாயம் பிராங்க இந்த வயலை ரொம்பறதுக்காகவேதானே ஒரு பிரயத்னம் பண்ணிட்டே இருக்காம நிச்சயம். உத்தியோகத்தை போறது, காசு சம்பாதிக்கிறது, இதை சம்பாதிக்கோ இருக்கிற போது ஆனந்தமா தூங்குறான்னு சொல்லலாமா? மறுபடியும் 1ஆம் தேதி வந்து 2ஆம் தேதியில போனாதான் மறுக்க 1ஆம் தேதி சாப்பிடுவேன். இப்படிதான் அழைக்கிறது. பசிதாகம் ஒரு கொடுமை. அதுக்கப்புறம் பசிதாகத்தை அப்பப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டே இருந்தாலே விடாம உங்களுக்கு கவலை துன்பம் குழந்தைங்கிறது எப்பவுமே இருக்கட்டும். அந்த துன்பமானது விஷயத்தினால மாறுறதே தவிர துன்பம் இல்லாத வெற்றி யாராவது இருக்காரா? ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒரு கவலை வந்துட்டே இருக்கு. விளையாட்டே நம்ம நல்லதான் விளையாடணும், ஆனா தோத்து போயிட்டோமே. ஒரு சின்ன விஷயத்துல தோத்து போயிட்டோமே. போன போட்ட விளையாடுதானே தோத்து போயிட்டு போயிட்டுவேன் அப்படிங்கிற எண்ணம் வருதா? அதுதான் வாழ்க்கையில பாருங்க, அது போச்சு இது போச்சு. இந்த கவலை துன்பம் மனுஷன விடலை. அதற்கு பிறகு கவலைத்தனம் எப்ப வருமோ தெரியாது. வழக்குமே சொல்றதா சின்ன குழந்தையா இருந்தா அதுக்கப்புறம் யுவாவானா நடு வயசாச்சு கழுத்தனம் வர வேண்டியிருக்காரு. அதை நான் சொல்ல வரதே வந்து போயிட்டே இருக்கிறது. என்ன ஐயோ கழுத்தனம் வந்துதான் என்னாச்சு? இன்னைக்கே நம்மளை யாரும் கவனிக்க மாட்டான், நம்ம யாரும் மதிக்க மாட்டான். இங்க மதிக்கணும் மதிக்க மாட்டாங்க, நம்மளை மதிக்க மாட்டாளே, மதிக்க மாட்டாளே, யாருமே நம்மளை மதிக்க மாட்டாளே. இப்படி நம்மளால எழுந்து நிற்க முடியாது, அவுக்க முடியாது. ஏன் அனாவசியமான விஷயங்களுக்காக கவலைப்பட்டிருந்தால் அதுக்கப்புறம் மரணம் எப்ப வருமோ என்னமா வருமோ என்ன முன்னால அக்கௌண்ட் நோட்டீஸ் கொடுத்தாரா ஒரு மாசத்துக்கு முன்னால உத்தியோகத்தெல்லாம் சிறைவத்து நோட்டீஸ் பண்ணுறாரு. ஆனா கைது அதே போல எமதன்றாரா 3 மாதம் அனுப்பி வரணும் சொல்லாரா? சொல்லாமலே அழைக்கணும் போயிடுவாரா? எப்படி அழைக்கணும் போறா? உத்தராயணமா இருக்கமா தட்சணாயணமா இருக்கமா? முன்னாடியே சொன்னீங்கன்னா எல்லா தானமும் நான் பண்ண தயாரா இருக்கேன். வரம் பண்ணணும், குழந்தை பண்றது இல்ல, நியாயமா என்ன பண்ணணும்? இவாளே பண்ணிக்கணும். நான் மரணம் அடையும் பொழுது எனக்கு வேண்டியதுனால அங்க நடக்கிறது கண்ணு மண்ணு இருக்கிறாரு. அவன் தெருவு தானம் பண்ணணும், மழை எல்லாம் நான் நினைக்கிறாரு, கொலை தானம் பண்ணணும். அப்ப எல்லாம் பார்க்கறது ஏதாவது புத்தகம் பண்ணணும், புத்தக தானம் பண்ணணும். கரெக்டா போன வருஷம் பார்த்தா கேட்ட தானம் பண்றான். அது பிரயோஜனம் போகும். அது தானம் உடனே இப்படி எல்லாம் தானம் பண்ணி அதுக்கப்புறம் பரவாயில்ல நான் எதுவே இருக்கேன்னு சொல்லிட்டு ரெகுலா வரணுமா? அது தெரியாது. எப்ப வரணும் மரணம் வரணும் தெரியாது, என்னமா வரணும் தெரியாது. அது எப்படி நிறைய பகவான் கேட்கிறான். அனாயா தேவன் மரணம் பகவான கேட்கிறான். அனாயாசமாக மரணத்தை கொடு. பாப்பம் இருக்க 10,000 வருஷம் நீ கோமால படுத்து அவளை பாப்பம் பண்ணி இருக்கு. அந்த பரமேஸ்வரன் நாம பாருங்க, அதாவது முன்னோர் இருக்கணும். ஏகாதசி விசுவாசத்தை படிக்கணும், இதுதான் படிக்கணும். ஏகாதசிக்காவது அதை நினைக்கணும். நிர்வாகம் என்ன? அந்த எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மா பூர்த்தியாக விஷ்ணு 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 பகவான் நினைக்கணும். இவரும் சம்பூர்ணதாம் வியாதி சத்யோ வந்தேதம் அச்சுதம் பக்திஹீனம் கிரியாஹீனம் மந்திரஹீனம் எத்கிருதம் எதை பண்ணினாலும்
மூலம் சம்பூர்ணதாம் வியாதி. நாம் பண்ணின செயல்லாம் முழுமையாக பண்ணின செயலாக ஆக வேண்டும் அப்படின்னு அவன் நினைக்கணும். கத்துத்தன்னை நினைச்சதையானால் நினைச்சதையானால் இது சந்தியாகரம் மட்டும் ஒரு மக்கள் விட்டு போயிருந்தா விட்டா இல்ல பைபிள்ஸே விட்டு போயிருந்தாலும் அவர் கணக்கப்படி எழுதி பார்க்க முழுமையாக எழுதுறாங்க. அதுக்காக சொல்லாமே வரவான அப்படி விவகாரங்கள் இந்த பசிதாகங்கள்லாம் அர்த்தம் அஸ்தூலம் அனோ இப்படி வேதாந்தங்கள்ல இருக்கக்கூடியதான மந்திரங்களை எல்லாம் ரொம்ப லட்சணத்தை எடுத்து அந்த சிஷ்யனுக்கு சொல்லணும். எப்படி சொல்லணும்? அவன் மனசுல புரிகிறா போல பிரம்மணோ லட்சணம் கிராகையே அவன் எப்படி பிடித்துக் கொள்வானோ அப்படி நீங்க சொல்லணும். இது குரு பாருப்பாங்க சொல்லிட்டு அவன் ஒழுங்கா புரிஞ்சுக்கல என் அர்த்தம் இல்ல அப்படின்னு நினைக்கிறான். இங்க எப்படி இருக்கணும்? சிஷ்யனுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்கிறது குருவனுடைய கடமை. நம்ம நாட்டில் இருக்கணும். ப்ரொஃபஸர் வந்தால் அவர் பாட்டுக்கு வந்தவன் லெக்சர் பண்ணிட்டு போயிட்டார் சார். நீங்க எல்லாம் இவனே பார்த்துக்கணும். இது கிடையாது. நம்ம ஊர்ல அப்படி இல்லை. நம்ம ஊர்ல குரு அவருக்கு லெக்சர் வரணும், லீட் வரணும், ப்ரொஃபஸர்னோ பேர் இல்லை. நம்ம ஊருக்கு குரு அந்த சிஷ்யனுக்கு புரிந்து அவன் மனதில நிற்கிற அளவுக்கு ஒரு பேசப்படும். 1000 தரமோ 10,000 தரமோ சொல்லி தரணும். அது என்னென்ன பார்த்தோம். அடுத்த சனிக்கிழமை அப்புறமா பார்த்தோம். ஏதோ நடுவு